அவர் பாருங்க, நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இன்டாலரன்ட், ஐ ஓன்ட் லிவ் இன் இந்தியாலாம் சொன்னார். அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, பெரிய பிரச்சனை ஆக்கினார். அவர் ஒரு ஒரு அன்புமணி ராமதாஸ் அப்பா டாக்டர் எஸ் ராமதாஸ் மாதிரி இவரும் ஒரு வயதான காலத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும், அதிகமாக பேசக்கூடாது. அதுதான் விஷயம். வளர்ற பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க சார். தமிழ்காரன் என்ன சார், 8 கோடி தமிழர்களை பைத்தியக்காரன் ஆக்குறாங்களா சார் எல்லாரும் சேர்ந்து? இதற்கு ஒரு விடிவு காலம் வேண்டும், விடியல் வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகம் கொந்தி அளிக்கிறது. இப்பொழுது நாளை காலை தேர்தல் வைத்தால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள் மூலமாக, நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியிடம் பணிபுரிகிறேன், அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிறேன், அவர்களுக்கு வரக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு 400 சீட்டு நரேந்திர மோடிக்கு கிடைக்கும் என்று அணுகுமுறை சொல்லுகிறார்கள், அனுமானங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 அல்லது 6 சீட்டு தான் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு 32 லோக்சபா சீட் கிடைக்கும் என்று ப்ரொஜெக்ஷன் செய்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கொந்தளிப்பு, பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஆவேசம், காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வெளில வரப்போகுது. காரணம் சாராயம், மருந்து பொருள்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திகிடு தத்தங்கள், ஒரு பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் வைணவா சைவமா நிற்கிறதா உட்காந்துக்கிறதா எப்படி அதெல்லாமா பேசுறதுங்க? அவங்களுடைய கொள்கையை பற்றி பேசாமல் பேசி விடுகிறார்கள். இதுதான் மு.க. ஸ்டாலினுக்கு தலையில தள்ள அடிச்சுக்கிறாங்க. நரேந்திர மோடியை பார்க்க தன் மகனை காப்பாற்றுங்கள் என்று கேட்டு சரணாகதி அடைந்த நரேந்திர மோடியிடம் எம்.கே. ஸ்டாலினுக்கு இது ஒரு புது பிரச்சனை ஆகிவிட்டது. கமல்ஹாசன் பிரச்சனை.